தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் பொலிட்டிக்ஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? சினிமாவில் இருக்கும், சினிமாவில் மட்டும் ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக சொல்லணும், சினிமா இல்லாமல் இந்த பொலிட்டிக்ஸே இல்லை ப்ரோ. 2026 எலெக்ஷன் தான் தமிழ்நாடு வரலாறுல பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனாக இருக்கும். இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். விஜய் மேல வந்து முக்கியமான ஒரு 2-3 குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆக்ஸ்பான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல வர்றதுலயே இல்ல வந்ததுலயே ரொம்ப புதுசான ஒரு வீடியோ, ஒரு கான்செப்ட். புதுசான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ் சினிமாவையும் தமிழ் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு சினிமா ஆக்டர்ஸ் ஆர் சினிமால வேலை செய்யற மற்ற ஆட்கள் எத்தனை பேர் பொலிட்டீஷியன்ஸா மாறி இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க, இன்னும் எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு சென்சஸ் மாதிரி லிஸ்ட்டை எடுத்து வச்சு பேச போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புதுசா இருக்கும், உங்களுக்கும் நிறைய விஷயம் புதுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வித்வுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இட்ஸ் மீ சூரிய கிருஷ்ணா, இட்ஸ் மீ கிருஷ்ணன், அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆக்ஸ்பான் ஸ்டுடியோஸ். தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் பொலிட்டிக்ஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? உண்மையை சொல்லணும்னா, நம்ம வந்து இந்தியன் பொலிட்டிக்ஸ்ல நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்க, பட் தமிழ்நாட்டுல வந்து தமிழ் பொலிட்டிக்ஸையும் தமிழ் சினிமாவையும் நம்ம வெவ்வேறா வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும் போது அதுல இருந்த முக்காவாசி பேர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டைம்ல வந்து நம்ம கலைஞர் அவர் இருந்தாரு, அண்ணாதுரை, கலைஞர், பெரியார் இவங்கெல்லாம் சேர்ந்தா வந்து ஒரு தீக்காங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுல இருந்து தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுது. சோ அந்த சமயத்துல கலைஞர் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தது வந்து, அதுவும் தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தது வந்து அந்த சமயத்துல மக்கள் கிட்ட அவங்களோட கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆமா. சோ அங்க இருந்தா இந்த பேட்டர்ன் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓட்டை அதை வந்து மக்களுடைய ஆதரவை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதனால சூப்பர் ஸ்டார்ஸா இருந்த அந்த டைம்ல சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆரை வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வந்து படங்கள்ல பாடல்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் நல்லதே பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. சோ அவருக்கும் அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. சோ இங்க போனா நம்ம கரெக்டா இருப்போம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. சோ இந்த மாதிரி வந்து யாராவது என்னைக்காவது வந்து சினிமால இருக்கும், சினிமால மட்டும் ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லணும், தமிழ் சினிமாவையும் பொலிட்டிக்ஸையும் வேற வேற வச்சு பிரிக்கவே முடியாது. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணுதான். நம்ம எம்ஜிஆர் காலகட்டத்துல அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து பொலிட்டிக்ஸ்ல என்ட்ரி ஆயிருக்கு, அதுல எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? ப்ரோ இப்ப சும்மா ஒரு கணக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், நமக்கு வந்து ப்ராப்பரான கணக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோன் ஃபேஸஸ் அண்ட் அன்னோன் ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து நோட்டபிளா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறதுலாம் பெரிய பெரிய நோன் ஃபேஸஸோ இல்ல பொலிட்டிக்ஸ்ல அவங்க ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தாலும் அது நோட்டடா இருக்கு. பட் அப்படி ஒரு நம்ம ஒரு கணக்கு பார்க்கும் போதே நமக்கு சுமார் 35க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து இந்த டாப் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லணும்னா வெறும் 3 பேர் தான் சொல்லுவேன் ப்ரோ. எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்ட் கலைஞர். இவங்க 3 பேர் தான் இந்த உச்சபட்சமான சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பதவியில உட்கார்ந்துருக்காங்க. சோ அவங்களதான் இந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லாம நமக்கு வந்து எலெக்ஷன் சீட் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்களா இருக்காங்க. சோ அவங்கள வரிசையும் நம்ம பார்ப்போம். ஆனா என்கிட்ட இப்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மெம்பர்ஸ் நான் சொல்லுவேன், எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்ட் கலைஞர். சரி, ஓகே ப்ரோ. இப்போ சொன்ன இந்த 3 பேரும் வந்து நமக்கு எல்லாருக்குமே நான் ஃபேஸஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது. அவ்வளோ சினிமாவிலயும் அவ்வளோ ஃபேமஸா இருந்தாங்க. அதனால வந்து பொலிட்டிக்ஸ்ல என்டர் ஆகும்போது அந்த பப்ளிசிட்டி அப்படியே பொலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்துச்சு, டேர்ன் ஆச்சு. நம்ம தெரியாத ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கும். அதாவது வந்து எம்ஜிஆர் அளவுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் யார் யார் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பேர் பொலிட்டிக்ஸ்ல என்டர் ஆயிருக்கு, இப்போ கரண்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ப்ரோ ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அவங்க 3 பேர் தான். பட் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த சம்பாதிச்ச ஆட்கள் இருக்காங்க. இப்ப நம்ம அதுக்கு முதல் உதாரணமா விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். விஜயகாந்த் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு டிஎம்டிகேன்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு, தேமுதிகங்கிற பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து 2011ல இருந்து 16 வரைக்கும் வந்து அவர் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாரு. சோ அவரும் அப்படிதான், அவர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு. சோ விஜயகாந்த் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து
நம்ம டி ராஜேந்திரன் ஆயிருக்காரு. டிஆர் நெப்போலியன் அவர்கள் வந்து எம்எல்ஏவா இருக்கும்போதே படம் நடிச்சிருக்காரு. நெப்போலியன் அவர்கள் வந்து வந்திருக்காரு. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க கணக்குல வச்சுக்கலாம் இல்ல, ஏன்னா டெபுட்டி சிஎம் இருக்காரு. அண்ட் அது இல்லாம சரத்குமார் இருக்காங்க. அவர் வந்து ராஜ்யசபாவோட எம்பியாவும் அண்ட் எம்எல்ஏவாவும் ரெண்டுமே வந்து இது பண்ணிருக்காங்க. அண்ட் அது இல்லாம வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களாம் நமக்கு அதிகமா தெரிய வாய்ப்பு இல்லை ஆடியன்ஸுக்கும். அதனால ரொம்ப தெரிஞ்சவங்க இன்னும் சிலர் வந்து ராமராஜன் வந்து குஷ்பு எல்லாம் இருக்காங்க. குஷ்பு இருக்காங்க. பட் அவங்க வந்து சக்சஸ் ஆகலை, அவங்க ஜெயிக்கல. சோ அதனால வந்து சரத்குமார் ஜெயிச்சிருக்காரு, ராமராஜன் ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் டி ராஜேந்திரன் இருக்காரு, கருணாஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் KR ராமசாமி அவரும் வந்து டிஎம்கேல இருந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆக்டர்ஸ் டர்ன்ட் இன்டு பொலிட்டீஷியன்ஸ் ஹூ பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் அலைன்ஸ்டு வித் டிஎம்கே. ஓகே. ஸோ ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் டேர்ன்டு பொலிட்டிஷியன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தெரியாத ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கும், ஆனால் பொலிட்டிக்ஸ்ல வந்திருப்பாங்க. தெரியாம ஆர்டிஸ்ட் வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து அப்படியே காணாம போன லிஸ்ட் ஆஃப் இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் என்ன அப்படின்றது. இப்போ வந்து ப்ரோ இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரியாத ஆளுங்க வந்து காணாம போனதும் அதை விட தெரிஞ்ச ஆட்கள் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னதான் விஜயகாந்த் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து ஆப்போசிஷன் லீடரா இருந்தாலுமே அவருடைய பிலிம் கரியர் மொத்தமாவே ஒரு டவுன்ஃபால சந்திச்சது. அதுக்கப்புறம் அவரு மேல மீடியா ஒரு பர்சனல் ஹேட் ஒன்று விதைச்சு பொலிட்டிக்லயும் அவரை வந்து பொலிட்டிக்ஸ்லயும் அவர் பயங்கரமா டவுன் பண்ணாங்க. ஸோ மொத்தமாவே அவரு கடைசி டைம்ல ரொம்ப அவரோட லைஃப்லயே ஒரு டவுனான ஒரு ஃபேஸ்ல தான் இருந்தார். எங்கேயுமே அவங்களுக்கு சீட் கிடைக்கல, எலெக்ஷன்ஸ் நல்லா போல, அவங்க வாக்காளர்கள்லாம் குறைஞ்சாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது இல்லாம வேற வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு திரையுலகில் பயங்கரமான ஒரு மரியாதை இருந்துச்சு. அவர் அரசியலுக்கு வரும்போதும் அதே மரியாதையோட தான் வந்தாரு. ஆனா இப்போ இந்த ராஜ்யசபா MP சீட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வச்ச ஒரு கூட்டணி வந்து அவருக்கு அரசியல ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஆரம்பத்துல MMMல வந்தாரு, வந்து ஆளும் கட்சியா இருந்த DMK தான் எதிர்த்தாரு, ஊழல் பண்றாங்க எல்லாம் சொன்னாரு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜ்யசபா சீட் MP எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அதே பார்ட்டியில போய் சேர்ந்த போது மக்களோட ஆதரவு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா மக்களோட ஆதரவு குறையறதை விட ஆதரவு அனைத்தும் எதிர்ப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் ரொம்ப வருஷமா போராடி கொண்டிருக்க ஒரு சினிமா நடிகர் பொலிட்டீஷியன் ஆனது சீமான். சீமான் வந்து அவரும் ஆக்சுவலி ஒரு ஃபிலிம் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில இருந்து பொலிட்டிக்ஸ் ஆனவர். இப்ப இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்க எல்லாருமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க இல்ல. பாதி பேரு பொலிட்டிக்ஸுக்கு வந்து சினிமால போய் நடிச்சவங்க. சினிமா இல்லாம இங்க பொலிட்டிக்ஸே இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ உண்மை. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவும் பொலிட்டிக்ஸும் ஒரே ஒண்ணுதான். அது நம்ம ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி தான். அதை நம்ம வந்து அப்படிதான் பார்க்கணும். என்னதான் சினிமாக்கார நீ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என்ன சொன்னாலுமே ஆரம்பத்துல இருந்து சினிமாக்காரர்களாலதான் இங்க அரசியல் உருவாயிருக்கு, அரசியல்ல மாற்றம் உண்டாயிருக்கு. அரசியல்ல இருக்கவங்க சினிமாவுக்கு போன வரலாறும் இருக்கு, சினிமால இருந்து வந்து அரசியல்ல சாதிச்ச வரலாறும் இருக்கு. இதனால தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு திரையுலகையும் வெவ்வேறா நம்மளால பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஒரு இதுல ப்ரோ கான்ஸ்டன்டா இன்னும் கொஞ்சம் நம்ம போனோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து தோத்தது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை பார்க்கணும். சோ சிவாஜி கணேசன் எலெக்ஷன்ல தோத்தது நிறைய பேருக்கு ஜென்சி உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாது. சோ சிவாஜி வந்து காங்கிரஸ் அண்ட் அவர் ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. சோ தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சி, TMM அப்படிங்கிற கட்சி அவர் ஆரம்பிச்சு 1989ல வந்து அவர் போட்டியிட்டு தோத்துட்டாரு. சோ இந்த ஹிஸ்டரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சோ தட் மீன்ஸ் நமக்கு ஒன் செகண்ட் அங்க ப்ரூவ் பண்ணுது, என்னதான் யூ ஹேவ் த பாப்புலாரிட்டி அப்படின்னாலுமே டு வின் அன் எலெக்ஷன் யூ நீட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு வந்து அங்க நமக்கு இல்ல மக்கள் சப்போர்ட் நம்ம கண்டிப்பா பொலிட்டிக்ஸ்ல இருக்கும்போது மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். என்னதான் திரையுலகில மக்கள் நம்மளை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆதரவு இல்ல பிரத்யேகமான ஒரு திறமை இல்ல பிரத்யேகமான ஒரு யூகம் தேவைப்படுது. இல்ல திரையில பார்க்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணுவோம், கொண்டாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பொலிட்டிக்ஸ்னு வரும்போது அது ஒரு சமூக சேவை. எஸ், அதுல வந்து அந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த லீடர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துதான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கு அது ஒரு பெஸ்ட் ஒரு உதாரணம். கரெக்ட். அண்ட் இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி குஷ்பு அதே மாதிரிதான் DMK, காங்கிரஸ் அண்ட் BJP. ஸோ இந்த மூணு பார்ட்டிகள்லயுமே இதா மாறி மாறி இருந்திருக்காங்க. அண்ட் BJP கேண்டிடேட்டா வந்து 2021ல இருந்தாங்க அண்ட் ஷி லாஸ்ட்.
அவங்க அதுல வந்து தோத்துட்டாங்க. அண்ட் ராதிகா சரத்குமார் ஷீ இஸ் இன் பிஜேபி, அவங்களும் அதே மாதிரிதான் வந்து 2024 வந்து போட்டிட்டு லோக்சபா எலெக்ஷன்ல தோத்தாங்க. அண்ட் கார்த்திக் வந்து அதே மாதிரி NNMK அப்படிங்கிற அவருடைய அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கறது வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுலயே வந்து அவர் வந்து 2009 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் விஷால் தனியா இண்டிபெண்டா RK நகர்ல எலெக்ஷன்ல வந்து நின்னாரு. பட் அவரோட நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் நாமினேஷன் ஃபார்ம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணாங்க. பட் நாமினேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் நாமினேஷன் தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய ஆளுங்கள் வந்து இப்ப நம்ம ஓரளவுக்கு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் பார்த்திருக்கோம். ஸோ பொலிட்டிக்ஸ் நீட் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். கண்டிப்பா நம்ம என்னதான் we are successful, we have a lot of fan baseங்கிறத விட they need the people need to trust us. அதுதான் அங்க முக்கியமா இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப ஹையரா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கும்போது எம்ஜிஆர் தான் பார்க்கணும். இப்போ கரண்ட் சினாரியோ புதுசா வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு. இப்போ விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் அடுத்த ஒரு கம்பேர் பண்றாங்க. விஜய் வந்து மேடையில சொல்றாரு the history repeats அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து வரலாறு காண முடியாத ஒரு வெற்றியா விஜய் வந்து இந்த தேர்தல்ல அவரோட தேர்தல் முடிவு அவ்வளவு ஒரு பெரிய வெற்றியா இருக்குமான்னு கேட்டா அது நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசியல்ல மாற்றங்கள் இருக்குன்னு கேட்டா நிறைய மாற்றங்கள் இருக்கு. அரசியல் கட்சிகள் வந்து அவங்க பார்ட்டியை வந்து பாக்குறது, அவங்க பார்ட்டியை பத்தி பேசுறதும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சம் பார்ட்டிஸ் ஆர் ஃபீலிங் இன்செக்யூர் only because of Vijay's entry into politics. So விஜய்க்கு வந்து இப்ப இருக்க மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆருக்கும் காணாத ஒரு கூட்டம். இது வந்து ரொம்ப ரியாலிட்டியான ஃபேக்ட். விஜய் வந்து சொல்லியிருக்காரு 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளருக்கு வந்து நம்ம ஆப் மூலமா ஜாயின் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க சோசியல் மீடியா அப்படின்னா டிவிக்குள்ள இருக்க பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் டு ஜாயின் ஆன் தட் அவங்களோட வெப்சைட்ல அவங்களோட ஒபிஷியல் பார்ட்டி அந்த ஆப் மூலமா நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓட்டர் ஐடி வேணும். ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். சோ ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய 2 கோடி வாக்காளர்கள் ஒரு ஆன்லைன் ஆப் மூலமாவே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாஸ் ஸ்கேல். நீங்க இதை வந்து இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸ்ல எந்த இயரோட ஒரு கிராஃப் எடுத்து பார்த்தாலும் இது ஈக்குவலா இருக்காது. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். சோ எம்ஜிஆர் விஜய் அவங்க பாட்டுல சொல்றாங்க 3 எழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படிங்கிறாங்க. சோ அந்த 3 எழுத்து மந்திரம் எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி அதே ஒரு மக்கள் கூட்டம். இந்த மாதிரிலாம் மக்களும் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அது இல்லாம டிவிகே தலைவர் விஜயும் வந்து தைரியமா சொல்றாரு the history going to repeat itself அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது இவர்தான் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு. ஆனா ஐம் ஷுர், ஒரு விஷயம் நான் ஷுரா இருக்கேன், 2026 எலெக்ஷன் தான் தமிழ்நாடு வரலாறுல பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனா இருக்கும். அண்ட் விஜய்ஸ் என்ட்ரி இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். நீங்க வந்து என்னதான் பவன் கல்யாண கம்பேர் பண்ணி பேசலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா there is no comparison to விஜய் அப்படின்னு நினைக்கிறேன். பவர் கல்யாணுக்கு இருந்த ஒரு மாஸ் ஒரு ஸ்டார்டம் விட விஜய்க்கு நம்மளால கூடுதலா பார்க்க முடியுது, கண்ணால பார்க்க முடியுது. நம்ம இல்ல ப்ரோ, பவன் கல்யாண் மட்டும் இல்ல, ஆந்திரால இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சிரஞ்சீவி எல்லாம் நிறைய பேர் என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா அவருக்கு கூடாத கூட்டமா, அவருக்கு வராத ஆளுங்களா, அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும். சோ அதுவும் நீங்க வந்து அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாம பேசுறாங்க, அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆளுங்க வந்து போடுவாங்க. நீங்க ஆப்ல வந்து இவ்வளவு சேர்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு இந்த இதுல தெரிவிக்கிறாங்க. அப்புறம் சிரஞ்சீவி அவங்க வந்து பொலிட்டிக்கலி ஏன் டவுன் ஆனாங்கன்னா ஐடியாலஜி டிஃபர்ஸ் இருந்துச்சு மக்கள் கூட நிறைய. இப்போ வந்து பவன் கல்யாண் முதல் எலெக்ஷன் விட்டு 2வது எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி இருந்தனால தான் ஜெயிக்கப்பட்டுச்சு. இல்லைன்னா அவருக்கு ஒரு மாசம் இது இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. பட் நீங்க வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இப்போ சிரஞ்சீவியில பவன் கல்யாணோட ஐடியாலஜி பார்க்கும்போது பவன் கல்யாணோட அந்த ஹிந்துத்துவா இல்ல அவருடைய அந்த பிஜேபி அலைன்ஸ் ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டுல ஒர்க் ஆகாது. தமிழ்நாட்டுல அவ்வளவு நல்லா ஒர்க் ஆகாது. பட் எனக்கு வந்து என் கண் கூட நான் பார்க்கும்போது
டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி துவங்கி அவங்களோட பிரஸ் மீட், அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை, அவங்களோட பிளான்ஸ், அவங்க எலெக்ஷன், இப்ப வந்து எலெக்ஷனுக்கு வந்து யாரு வேணா 234 தொகுதியிலையும் நிக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வழங்கியிருக்காங்க. அதை நேத்து பார்த்தேன். இந்த மாதிரி அது ஒரு பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So this is what we call change. democracy. It's a process. அவரே சொல்றாருல, it's a process. So வந்து நம்ம ஒரு ஆள் இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, வந்த உடனே நம்ம வந்து நீ பண்றது தப்பு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ப்ராசஸ். இப்ப இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இது பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை வித்தியாசமா தெரியலாம், என்ன இவங்க பார்ட்டி வித்தியாசமா இருக்கு, ஏன்டா 75 வருஷம் பழமையான பார்ட்டி எப்படி இருக்காங்க, அவனை பார்த்து கத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம். அது அப்படிதான் நமக்கு இருக்கும். ஒரு மாற்றம் வரும்போது நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா போக போக அது பழகிடும். ஆனா என்ன நம்ம ஒரு கன்க்ளூஷன், ஜெயிப்பாரா மாட்டாரான்னு நம்ம சொல்ல முடியல அப்படின்னாலும் ஹிஸ்டரியில இது என்னைக்குமே தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமா தான் இருக்கும். விஜயோட என்ட்ரி இன்டு பொலிட்டிக்ஸ் அண்ட் 2026 எலெக்ஷன் இது ரெண்டுமே ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து சினிமா அண்ட் பொலிட்டிக்ஸ்க்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன். சரி, அதான் ப்ரோ, இப்போ நீங்க வந்து பார்ட்டியோட, டிவிக்கோட, விஜயோட மொத்தமா அவரோட கொள்கை எல்லாமே நீங்க பேசுனீங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்னதான் நம்ம பேசினாலும் இவ்வளவு வருஷமா இருக்கிற ஒரு பார்ட்டிஸ், 2 பார்ட்டிஸ் இருக்கு மெயினா வந்து தமிழ்நாட்டுல. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பார்ட்டிஸ் வந்து மெயினா 70 வருஷமா ஆண்டுட்டு வராங்க மாறி மாறி. ஸோ அது இல்லாம புதுசா வர்ற டிவிகே விஜய் பார்ட்டிக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில என்னென்ன ஒரு இது இருக்கு, ஆதரவு இருக்கு, கிரவுண்ட் ரியாலிட்டியில மக்கள் சப்போர்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது என்ன அப்படின்றது. ப்ரோ, ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு வந்து அவங்க ஆப்ல 2 கோடி பேர் வந்து இணைஞ்சாருங்க அப்படின்னு சொல்றதுலயே நமக்கு தெரிஞ்சு போயிருது. அதே மாதிரி மேலும் அவங்களும் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுறதையும் விஜய் பேசுறதையும் மக்கள் எப்படி பாக்குறாங்கிறத அவங்க ஒரு கம்பேரிசன் சொல்லிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. என்னுடைய இது வரைக்கும் நான் கிரவுண்ட் ரியாலிட்டி ரிசர்ச் பண்ணது வரைக்கும் நான் கேட்டதுல 10ல் 7 பேர் டிவிகேக்கு தான் சொல்றாங்க சப்போர்ட் பண்றாங்க. டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைனாலும் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆட்களுக்கு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 10ல் 7ன்னு சொன்னதுல நான் கேட்டதுல 60ல இருந்து 18 வயசு வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கேட்டிருக்கேன். அதுல பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு கொஞ்சம் கூடுதலா தான் இருந்துச்சு. இதை வந்து யாரு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, விஜய் மேல வந்து முக்கியமான ஒரு 2-3 குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒண்ணு, விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்க, எங்கேயும் வர மாட்டேங்குது. 2, விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ட் 3வது விஷயம், கொள்கை இல்லை இந்த கூட்டத்துக்கு. சோ இந்த 3 விஷயம் தான் இன்டர்நெட்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. இந்த 3 விஷயத்தையுமே விஜய் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு என்ன பர்சனலா தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, விஜய் வந்து மத்த கட்சி ஆட்களை மாதிரி வெளியே போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் ஃபேஸே வந்து கொஞ்சம் நான் ஃபேஸ்னால சொல்றீங்க. நான் ஃபேஸ்னால இல்ல, விஜய் ஹேவ் தட் பொட்டன்ஷியல் டு புல் த கிரவுட் டு வாட்ச் ஹிம். அதாவது விஜய் வந்து ஒரு பிரஸ், ஒரு மீடியா கிட்ட போய் தான் மக்களை சேரணுங்கிற அவசியமே இல்லை. விஜய் அவரோட மொபைல் போன்ல செல்ஃபி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாலே பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதனால மீடியா பிரஸ் மீட் கொடுங்க, இல்ல வெளியே பேசுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் டிவிகேவோட விசில் அப்படிங்கிற சின்னம் வந்து வெறும் 30வது நிமிஷத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. முக்குக்கு மூளைக்கு கிராமத்துல வரைக்கும், பாட்டி குழந்தை வரைக்கும் விசிலுங்கிறது விஜயோடைய கட்சி சின்னம் அப்படிங்கறது போய் சேர்ந்துச்சு அப்படின்னா that's something else bro. அங்க இருந்து நம்ம வந்து ஒரு பவர், அந்த பவரை வந்து நம்ம அங்க இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் டியூரிங் எம்ஜிஆர் எரா 1977ல இருந்து 1984 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 2.8ல இருந்து 3.9 crore ஓட்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரஃப்லி வந்து நமக்கு ஒரு இயர்ஸ் வந்து மாறி இருக்கு, ஒரு 40+ இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டபுள் ஆயிடுச்சு. அது இப்ப சொல்ல போனா 6 கோடி ஓட்டர்ஸ் வரைக்கும் இருக்காங்க, 6 கோடிக்கு மேல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு லிஸ்ட் தெரியும். சோ நான் என்ன இங்க இருந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கோடி ஓட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன். நீங்க பாப்புலாரிட்டி கம்பேர் பண்ணுங்க. 2 கோடி பேர்ல ஒரு 1 கோடி பேர் எம்ஜிஆர் சப்போர்ட்டரா இருந்திருப்பாங்க, பாதிக்கு பாதி இருந்திருப்பாங்க. இதே இடத்துல நம்ம வருவோம், விஜய்க்கு வருவோம். விஜய்க்கு அதே ஒரு பாதிக்கு பாதி சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பாதிக்கு பாதி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிச்சம் இருக்க பாதிய டிவைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, என்டிஏ கூட்டணி, டிஎம்கே கூட்டணி இருக்கு. அது இல்லாம நாம் தமிழர் இருக்காங்க. இது இல்லாம இன்னும் சிறுபான்மை கட்சிகள் இன்னும் தொடங்க போறாங்க. இன்னும் நிறைய கட்சிகள் தனியா நிக்கிறவங்க இருக்காங்க. சோ ஓட்ஸ் வந்து பெரிய
எம்ஜிஆர் அவர்களை என்னென்ன சொன்னாங்களோ, என்னென்ன அவங்க குற்றச்சாட்டுகள் வச்சாங்களோ, அதே குற்றச்சாட்டுகளை மீண்டும் என்னால இங்க பார்க்க முடியுது. சோ ஆக மொத்தம் விஜய் ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளையே உணர வைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் விஜய் விஜய் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிகாஸ் நான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி செக் பண்ண அதான் சொல்றேன். டிவிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. சோ விஜய் அவர்கிட்ட அந்த கிரௌட் இருக்கு, ஹி ஹாஸ் பொட்டன்ஷியல். சோ அவரு எல்லாமே கரெக்டா அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா சிஎம் வந்து அவருக்கு ஆகலாம், சிஎம் ஆகலாம். சினிமாவும் பொலிட்டிக்ஸும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஷன்ல நம்ம இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ரெண்டுமே வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. எஸ், ரெண்டுமே வந்து ஏன் நான் முக்கியமா ஏன் பேசணும்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பொலிட்டிக்ஸ் சினிமால இருக்கும் எதுக்குடா பொலிட்டிக்ஸ்க்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, இப்ப பொலிட்டிக்ஸ்ல இருக்க அனைத்துன்னு சொல்ல முடியாது, பொலிட்டிக்ஸ்ல இருக்க பெரும்பாலுமான ஆட்கள் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். நிறைய பொலிட்டீஷியன்ஸ் சினிமால நடிச்சவங்களும் உண்டு, இன்க்ளூடிங் நீங்க சொன்ன அண்ணாமலையில இருந்து எல்லாருமே படத்துலயும் நடிச்சிருக்காங்க. சோ தட் மீன்ஸ் அப்படி பேசுறது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சினிமாக்காரன் அரசியல்வாதி ஆகக்கூடாதுன்னு சொல்றது முட்டாள்தனம். சினிமால இருந்தா அவனுக்கு ஓட்டு கிடைக்குமான்னு கேட்கறது முட்டாள்தனம். கிடைச்சிருக்கு ஆல்ரெடி, இந்த தடவையும் கிடைக்கலாம். அதான் ப்ரோ, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ட்டிஸை நம்ம கம்பைன் பண்ணி பாக்குறதை விட சினிமாவும் பொலிட்டிக்ஸும், ஒரு பார்ட்டிஸ் நம்ம இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் இது இப்படி அந்த அப்படி சொல்றதை விட சினிமால இருக்கிற ஒரு நடிகர் அவர் பொலிட்டிக்ஸ்ல வந்தா என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுல எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு பேர் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். இப்ப நான் சொன்னேன்ல ஒரு லிஸ்ட் ஒன்று சொன்னேன், இந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்னு கேட்டீங்கன்னா என்னை ஒரு 3 பேரை சொல்லுவேன். மேபி இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட அந்த பதில் வந்து மாறி இருக்கும், சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு. ஸோ கைஸ், நீங்க வந்து இப்போ ரீசெண்டா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க. ஸோ பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான். ஸோ நாங்க வந்து இந்த வீடியோ மூலமா ஏதாவது எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று காட்டுறது தான், எவ்வளவு பேர் சினிமால இருந்து வந்திருக்காங்க, யாரெல்லாம் சக்சஸ் இருக்காங்க, சினிமாவும் பொலிட்டிக்ஸும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் மெயின் நம்ம அஜெண்டாவே. சினிமாவும் பொலிட்டிக்ஸும் ஒரே இது ஒண்ணுதான். ஸோ அதை வந்து இன்னொரு டைம் உங்க கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு தான், ஃபேக்ட்ஸா காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ நாங்க பண்ணோம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன, 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும், உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் ஒரு புது ட்ரை இந்த வீடியோ. சோ அகைன் கைஸ், மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். 2026 எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க.